வெல்கம் டு டீப் லேர்ன் செக்ஷன். ஸோ இன்னியோட டீப் லேர்ன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லேர்னிங் ஆஃப் ஆர்டர் ஃப்ளோங்க. ஆர்டர் ஃப்ளோ பொறுத்த வரையுமே எஸ் ஈக்குவலி இது கான்செப்ட்ஸை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் த பேஸ் ஃபார் திஸ் சேனல். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி எவ்வளோ வந்து நம்ம எவ்வளோ அனாலிசிஸ் பண்ணுவோம், என்ன மாதிரியான அனாலிசிஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்க்கலாம், இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். எஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோவோட லேர்னிங் ஆஃப் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அண்ட் திஸ் கான்செப்ட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். வை? பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்மார்ட் மணியோட எவிடென்ட், ஒரு ஸ்மார்ட் மணியோட ஒரு ஃபுட் பிரிண்ட். இது வந்து எப்படி நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஒரு ஸ்மார்ட் மணியோட ஃபுட் பிரிண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறோமோ, லைக்வைஸ் இன் ஆர்டர் ஃப்ளோலையும் ஸ்மார்ட் மணியோட ப்ரெசன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். தட் இஸ் கால் லிமிட் செல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிமிட் செல் ஆர்டர் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அ நார்மல் ரீட்டைலரால் இந்த அளவுக்கு லிமிட்ஸ் வந்து பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி அன் இன்ஸ்டிடியூஷன் விச் இஸ் பிளேசிங் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. ஸோ லிமிட் செல் அப்படின்னா என்னன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ஃப்ளோவோட ஏர்லியர் வீடியோஸ்லேயும் நம்ம வந்து நம்ம டீட்டெயிலாக பேசிக் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நம்ம சொல்லியிருப்போம். செல் வால்யூம் அண்ட் பை வால்யூம் ரெண்டுமே வந்து ஒரு வால்யூமில் எவ்வளோ செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் இருக்காங்க, தட் இஸ் அ டிஃப்ரென்சியேஷனாக அது வந்து வெயிட்டேஜ் கொடுத்து காமிக்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ லிமிட் செல் ஆர்டர் இஸ் நத்திங் பட் மார்க்கெட்டில் அந்த அந்த ப்ரைஸ்க்கு ஒரு லிமிட் செல் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 17th of February ரீசன்ட் டைம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு லிமிட் செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ கிளியர் இண்டிகேஷன் ஆஃப் செல் சைடு. ஒரு மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு ஒரு குவான்டிட்டி, தட் இஸ் எஸ்பெஷலி 31K குவான்டிட்டியை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ கிளியர் இண்டிகேஷன் ஆஃப் மார்க்கெட் இஸ் நாட் ரெடி டு கோ அபவ் திஸ் லெவல், விச் இஸ் அ கிளியர் சைக்காலஜிக்கல் லெவல்ஸ். பார்த்தீங்கன்னா 23,000 ஜோன், அந்த ஜோனில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ கிளியர் இண்டிகேஷன். அண்ட் இந்த மாதிரி லிமிட் செல் ஆர்டர் நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் என்ன கொடுக்கும் ஆர்டர் ஃப்ளோவில் அப்படின்னா, மார்க்கெட்டில் அந்த பர்டிகுலர் கேண்டலில் ஸ்மார்ட் மணி என்டர் ஆகிட்டாங்க, விச் இஸ் அ செல்லிங் சைடில் அப்படின்றத கிளியராக இண்டிகேட் பண்ணிடும். ஸோ அந்த ப்ரைஸ் ஜோனும் நம்மளுக்கு வந்து எந்த லெவல் ஆஃப் ப்ரைஸில் வந்து என்டர் ஆகிருக்காங்கன்றதும் ரொம்ப கிளியராக தெரியும், விச் இஸ் 23,025. ஆல்மோஸ்ட் அந்த 23,000க்கு மேலே லிமிட் செல் ஆர்டரை பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட்டில் இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக டேர்ன் ஆக போகுது அப்படின்ற இண்டிகேஷன் இன் திஸ் பர்டிகுலர் கேண்டில் ஆஃப் 5 minutes நிஃப்டி சார்ட்டில் என்றைக்கு கிடச்சிருக்குன்னா ஆல்மோஸ்ட் 17th February பிளேஸ் பண்ணியிருக்காங்க அட் த டைம் ஆஃப் 10:45. ஸோ ஐபியோட ஹவர்ஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10:45ல் இவ்வளோ செல் ஆர்டரில் லிமிட் செல் ஆர்டரை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செல் வால்யூம் பை வால்யூம் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் லிமிட் ப்ரைஸஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு டாப்பில் வந்து அவங்க பிளேஸ் பண்ணுற ஆர்டர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லிமிட் செல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் லிமிட் செல் ஆர்டர் இஸ் நாட் அ நார்மலான ஒரு ரீட்டைலரால் இந்த அளவுக்கு பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ கிளியர் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி. ஸோ ஆஃப்டர் பிளேசிங் த ஆர்டர் பாருங்கள் மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஒன்ஸ் லிமிட் ப்ரைஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ஆர்டர் ஃப்ளோவில் அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மார்க்கெட் கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ ஃப்ரம் 2325 till 22,870 வரையும் பார்த்தீங்கன்னா 10:45லேருந்து 11:10 கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ½ மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு, விச் இஸ் அ கிளியர் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவே அந்த இடம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் ஹவு த பவர் ஆஃப் ஸ்மார்ட் மணி பிளேசிங் த செல் லிமிட் ஆர்டர் இன் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ திரும்பவும் மார்க்கெட் அந்த லெவலுக்கு ரீச் பண்ணுறதுக்கு முடியல பார்த்தீங்களா? ஸோ தட்ஸ் ஹவு த பவர்ஃபுல் த லிமிட் ஆர்டர்ஸ் வாஸ். ஸோ ஒரு லிமிட் ஆர்டரும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அதுக்கு நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, வெரிஃபை பண்ணுவோம். பட் திரும்பவும் மார்க்கெட் அந்த அந்த இடத்துக்கு வரும்போது இஃப் யூ சி அட் த டைம் ஆஃப் 140க்கு திரும்பவும் அதே நாள் திரும்பவும் மார்க்கெட் வரும்போது திரும்பவும் ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு லிமிட் ஆர்டர் ஒர்க் ஆகுது. பிகாஸ் லிமிட் செல் ஆர்டர் அப்படின்றது இட்ஸ் நாட் அ யூஷுவல் ஒரு செல் ஆர்டர் ஒரு பை ஆர்டர்னு கிடையாது. இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி அண்ட் தட் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டியோட எவிடென்ட்டான ஒரு ஃபுட்பிரிண்ட் நம்மளுக்கு தெரியும் போது மார்க்கெட் அந்த இடத்த ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாவோ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாவோ கிரியேட் பண்ண போகுது. இல்லை இட்ஸ் அன் இண்டிகேஷன் ஆர் அ மூமெண்ட் வந்து அந்த சைடில்
ஸ்டாப் பண்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க, அப்சைட் மூவ்மெண்ட்ட அரெஸ்ட் பண்றாங்க. இந்த மாரியான கண்டிஷன்ஸ்க்கு ஒன் ஆஃப் த கன்விக்ஷனா நம்ம எடுத்துக்கலாம். பட் த பேஸ் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல்ல உங்களுக்கு கிளியரா காமிக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்களும் நம்ம ஆர்டர் ஃப்ளோலேருந்து எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆர்டர் ஃப்ளோவ எவ்வளோ பெஸ்ட்டா யூஸ் பண்றது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு வால்யூமா பார்க்காம, அந்த வால்யூம்க்குள்ள செல்லர்ஸ், பையர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில லிமிட் பிரைஸஸ் என்ன மாதிரி இருக்கு. இன்னும் நெறைய கண்டிஷன்ஸ் இருக்கு ஆர்டர் ஃப்ளோ பொறுத்தவரையும். ஸோ இந்த மாரி நெறைய ஃபேக்டர்ஸ நம்ம எவ்வளோ பெஸ்ட்டா யூஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு ட்ரேட் கன்விக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ லிமிட் செல் ஆர்டர் எஸ் ரீசென்ட்லி வாஸ் பிளேஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்ட்டா இட் வாஸ் ரெஸ்பெக்டட் ஆஸ் அ குட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஈவன் மெனி டைம்ஸ் அந்த டேல அது அவங்க ட்ரை பண்ணியிருந்தாலும், மார்க்கெட் ஃபெயில் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ 3 டைம்ஸ் இன் அ சேம் டே மார்க்கெட் அந்த இடத்த ரெசிஸ்டன்ஸா கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டே பாருங்க 18th ஆஃப் February மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே அந்த இடத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா மாத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லெவலுக்கு மார்க்கெட் வரல. ஸோ விச் இஸ் அ கிளியர் இண்டிகேஷன் தட் திஸ் செல் ஆர்டர், லிமிட் செல் ஆர்டர் இஸ் அ பர்ஃபெக்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி. ஸோ வித் தட் நோட், நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. அண்ட் திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங்.